புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களையும் கைதுகளையும் தடுத்து நிறுத்த மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து வரும் சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். அவருடன் உண்ணாவிரதம் இருந்து வந்த மேலும் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அவர்கள் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடந்த திங்கட்கிழமை முதல் உண்ணாவிரதம் இருந்து வரும் நந்தினிக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் சமூக அமைப்புகளும் நந்தினிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் பொதுமக்களும் மாணவர்களின் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹74.49 தற்போது விற்பனையாகிறது. 1 லிட்டர் டீசலின் விலை 61 காசுகள் உயர்ந்து ₹54.76 விற்பனையாகிறது. இதேபோல் மானியம் அல்லாத எரிவாயு சிலிண்டரின் விலையில் ₹44 உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு சாமானிய மக்களை வஞ்சிக்கும் செயல் என்று தெரிவித்துள்ள அவர், விலை நிர்ணயம் செய்யும் அதிகாரத்தை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கியதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ₹600 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள BHEL நிறுவனத்தை பிரதமர் மன்மோகன் சிங் நாளை திறந்து வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டி ஹெலிகாப்டர் தரையிறங்கும் சோதனை நேற்று நடைபெற்றது. இதனிடையே திருமயத்திற்கு வரும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது. ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து நடைபெறும் இரங்கல் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் LK அத்வானி இன்று பிற்பகல் சேலம் வருகிறார். அத்வானியின் வருகையொட்டி சேலம் நகரில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்காக கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 108.49 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 35,557 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் தற்போதைய நீர் இருப்பு 76.28 TMC ஆக உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 10,800 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள அரசு மாணவர் விடுதியில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குநர் வெங்கடேஷ் ஆய்வு மேற்கொண்டார். உணவு உட்கொண்ட மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தரம் குறைந்த உணவை உட்கொண்டதால் மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுக பணிகளை விரைவுபடுத்த வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 1990ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 250 படகுகளை நிறுத்துவதற்கு மட்டுமே வசதியுள்ள நிலையில் 325க்கும் அதிகமான படகுகள் நிறுத்தப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுவரை தமிழக அளவிலான நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர், ஆந்திர மற்றும் ராயலசீமா பகுதியில் 2வது நாளாக முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தமிழகம் உட்பட பிற மாநிலங்களில் இருந்து வரும் பேருந்துகள் ஆந்திர எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பள்ளி, கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே 44 மாதங்கள் தாம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக ஜார்க்கண்டின் முன்னாள் முதலமைச்சர் மதுகோடா தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே இதுபோல் வேறு யாருக்கும் நேர்ந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். 4000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டார். குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெறும் தேசிய அளவிலான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளை டெல்லி செல்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக சமீபத்தில் மோடி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் நாளை டெல்லி செல்கிறார். மேலும் கட்சி சார்பில் நடைபெறும் கூட்டங்களிலும் மோடி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் வடக்கு பகுதியில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் ராணுவ வீரர்கள் 2 படுகாயமடைந்தனர். ஹாந்த்வாராவில் உள்ள
ஹால்பெருடா வனப்பகுதியில் ஏற்பட்ட இந்த மோதல் தற்போதும் நீடித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் இருந்து வந்த புதுச்சேரி மாநில போக்குவரத்து ஊழியர்கள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 75% பேருந்துகள் இயக்கப்படவில்லை. உத்தரகாண்ட் மாநிலத்தை புனரமைக்க 13,800 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்குமாறு அம்மாநில முதலமைச்சர் விஜய் பகுகுணா மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த தொகையை ஒதுக்க பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்டில் மழை வெள்ளத்தின் போது காணாமல் போன சுமார் 5,400 பேர் உயிரிழந்தவர்களாக கருதப்படுவார்கள் என முதலமைச்சர் பகுகுணா கூறியுள்ளார். ஐபிஎல் சூதாட்டம் தொடர்பாக விசாரிக்க இருவர் குழுவை நியமித்து கிரிக்கெட் வாரிய விதிமுறைகளுக்கே புறம்பானது என மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் குருநாத் மெய்யப்பன், ராஜ் குந்த்ரா ஆகியோர் மீதான புகார் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட குழுவை நியமிக்கும்படி உத்தரவிட முடியாது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது கிரிக்கெட் வாரியத்தின் தனி உரிமை என்றும் மும்பை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான 5 முக்கிய ஆவணங்கள் மத்திய அரசிடம் இருந்து இதுவரை கிடைக்கவில்லை என சிபிஐ தரப்பில் கூறப்படுகிறது. கடந்த 2006-9 ஆண்டுகளில் நடந்த அந்த ஒதுக்கீடுகள் பற்றிய ஆவணங்களை இயன்றவரை விரைவில் வழங்குமாறு மத்திய நிலக்கரி சுரங்கத்துறையை சிபிஐ கேட்டுக் கொண்டுள்ளது. அவை கிடைத்த பின்னர் மேலும் சில வழக்குகளை பதிவு செய்ய சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கெடு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏராளமானோர் வரி கணக்கை தாக்கல் செய்ய முன் வந்திருப்பதை கருத்தில் கொண்டு இந்த அவகாசம் வழங்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. இணையதளம் வாயிலாக வரி கணக்கு தாக்கல் செய்வதில் ஏற்படும் நடைமுறை சிக்கல்களின் காரணமாகவே அவகாசம் அளிக்கப்படுவதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது.